வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி காமெடி கதை. ஒரு கோர்ட்டு பரபரப்பாக இருந்துச்சு. டக்குன்னு ஜட்ஜு வந்தார். வந்து இதில் உட்காந்தார். கூண்டில் ஒருத்தன் உட்காந்தான். என்னப்பா இன்னைக்கு கேஸு? விவாகரத்து கேஸுங்க. என்னையா என்ன பண்ண? இல்லைங்கய்யா, என் பொண்டாட்டி ரொம்ப குடும்பப்படுத்துகிறா. நான் பூண்டு உரிக்க சொல்கிறா, வெங்காயம் உரிக்க சொல்கிறா, 10 பாத்திரம் தேய்க்க சொல்கிறா. இதெல்லாம் எனக்கு சரியாக பண்ண வரலைங்கய்யா. அதனால் பயங்கரமாக திட்டுறா, அடிக்கிறா. ஐயா, என்னால் தாங்க முடியல, விவகாரத்தை கொடுத்துருங்க ஐயா, தயவு செய்து அப்படின்னா. ஐயா, இதுக்கெல்லாம் விவகாரத்தை குடிக்க முடியாது. பூண்டு சரியாக உரிக்க வரலையா, ஒரு பாட்டிலில் போடு, நல்லா 4 தடவை குலுக்கு, அதில் இதாயிரும், தோல் தானாக வந்துடும். வெங்காயத்தை தண்ணியில் போடு, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினோன்னா இவர்னா அப்படியே உரிக்க உரிக்க பலன்னு வரும். கண்ணு எரியாது வேறு. 10 பாத்திரத்தில் லிக்விடு ஊற்று, டிஷ்வாஷ் லிக்விடை, அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடு, அதை வச்சு தேய், சும்மா அழுக்கு சுருட்டிட்டு ஓடும். துணி துவைக்கினா வெந்நீரில் ஊற வை, அதில் டிட்டர்ஜெண்ட்டை போடு, சும்மா பளிச்சுன்னு ஆயிரும், தும்பப்பூ மாதிரி மாறிடும். அதனால் இதுக்கெல்லாம் விவகாரத்து கொடுக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா நான் சொன்னது? என்ன ஐயா, நல்லாவே புரிஞ்சுதுங்க ஐயா. என்ன புரிஞ்சுது? இல்லைங்க, என் பொண்டாட்டி பூண்டு வெங்காயம் பாத்திரம் மட்டும்தான் தேய்க்க சொன்னான். ஆனால் நீங்கள் துணியை சேர்த்து துவைக்கிறீங்கன்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தாங்கய்யா நான் விவகாரத்தே வேண்டாங்கய்யா, நான் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அப்படியே இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஜட்ஜும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்.